பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுப்பதில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலோ ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாத மகனே மகளே என்று உன்னை அழைத்தேன். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதிஸ்தன் என்று உன்னை வெதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். அன்பானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான வேளையிலே, இந்த வேளையிலே தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் இந்த தொலைக்காட்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இது நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிற அநேகர் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுகிறீர்கள். ஆகையால் தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களில் உள்ள தேவ செய்தியானது அநேகருக்கு பிரோஜனமாக இருந்தது. நீங்களும் சொன்னீங்க பிரோஜனமாக இருந்தது என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் தொலைபேசியின் மூலமாக நீங்கள் சொன்னீங்க. உங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக நீங்கள் அநேகர் எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள். ஆகையால் உங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஊழியத்திற்காக ஒரு சிலர் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குகிறீர்கள். தாங்குகிற உங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆவியான எங்களுடைய உள்ளத்திலே சொன்னார், எங்களோட பேசினார், உங்களை கொடுக்க சொல்லி சொன்னார்.
அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நீங்க எங்களுக்கு உதவி செய்யறது நிமித்தமாக கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. சிலர் இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி அது நிமித்தமாக கிடைக்கிற அந்த பொருத்தனை காணிக்க நீங்க அனுப்புறீங்க. ஆகையால் நீங்க செய்கிற எல்லா காரியங்களுக்காக மிக மிக ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம். தேவாதி தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையாக நாம் பார்த்து கொண்டு வருகிற செய்தி என்னவென்று சொன்னால், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உனக்காக வேண்டுகிறேன் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னதை நாம் பார்த்தோம். 3 யோவான் 2ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம். 3 யோவான் 2ஆம் வசனம் இன்றைக்கு வாசி கேட்கலாமா? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உனக்காக நான் வேண்டுகிறேன் என்று சொன்னார் அல்லவா? அது ஏன் அப்படி சொன்னார் என்று கடந்த வாரங்களில் நம்ம பார்த்து வந்தோம். சத்தியத்தின்படி நடக்கிற காய்வுக்கு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. யார் சத்தியத்தின்படி நடக்கிறார்களோ, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறார்களோ, அவர்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையில இந்த தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோட நீ பேசும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. ஆமாண்டவரே, நீங்க பேசுங்க. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அம்கத்தா நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளோட பேசு. ஒவ்வொருவரும் நமக்கு பிரியமானவர்களாய் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேங்க. நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். சரி, இந்த வேளையிலே பிரியமானவனே என்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல. ஆத்துமா எப்படி வாழ்கிறது? அப்படி நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்றுதான் அங்கே விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் நல்ல ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுல ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கிறீர்கள் என்பதை இந்த நாட்களிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால், அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்கள் 12 சீசர்கள். 12 சீசர்கள் அதிலே ஒரு சீசன் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன். கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் பாருங்க, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன். இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க, நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள், நாங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் அன்பாயிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சபைகளை பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா விசுவாசிகளும் இருப்பார்கள். ஆனா ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஆண்டவரோடு ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்க, ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஆண்டவரோடு பிரியமா இருக்கிறவர்கள் சிலர் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற பெயர்ல இருப்பாங்க. ஆனா அவரோடு கூட தொடர்புல இருப்பாங்களா அப்படி என்பது தெரியவில்லை. அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். ஆனா இன்றைக்கு நாம் பார்க்கிற அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமா இருக்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான பிரியம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசி கேட்கலாம். என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாருங்க, இதுல ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். எவ்வளவு ஒரு அருமையான காரியம் பார்த்தீங்களா? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். உண்மையாகவே ஆண்டவர் சொல்லுற வார்த்தை அதுதாங்க. உண்மையா நீங்க ஆண்டவரை சிநேகிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரை உண்மையா சிநேகிக்கிறீங்கன்னா அவர் உங்களை சிநேகிக்கிறார். ஆண்டவருக்கு என் மேல் அன்பு இருக்கா, அன்பு இல்லையா என்று செக் பண்றதுக்கு என்ன செக் பண்ணுவாங்க சிலர். பாருங்க, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, ஆண்டவர் என் மேல் அன்பா இருக்கிறாரா? ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே அன்பா இருந்தீங்கன்னு சொன்னா அவர் உங்களிடத்திலே அன்பா இருப்பா. அதுதான் பிரியமாய். எப்படி ஆண்டவரிடத்திலே பிரியமாய் இருக்கிறவர்கள். யோவான் எப்படிப்பட்டவர் என்றால், இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன். அப்ப இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசனாய் இருந்ததுனால கடைசி வரைக்கும்
பாத்தீங்கன்னா இயேசு சிலுவையிலே தொங்கும் போதும் கூட அங்கே சிலுவைக்கு அருகாமல் நின்று கொண்டிருந்த அன்பான சீசன் கடைசி வரைக்கும். அருமையானவர்களே, ஆரம்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? ஆதியிலே உள்ள அந்த அன்பு உங்களிடத்தில் இருக்கிறதா? ஆரம்பத்தில் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அந்த நாட்களில் இருந்த அந்த அன்பு, அந்த ஜெபம், அந்த வேத வாசிப்பு, அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனம், அந்த சொப்பனம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறான்னு சொல்லி நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்க, உங்களை யோசித்து பாருங்க. ஆமா, ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் என்கிட்ட இல்ல. ஆனா நீங்க சொல்றீங்க ஆண்டவரை நான் சிநேகிக்கிறேன். ஆரம்பத்தினுடைய சிநேகம் எப்படி இருந்தது? இன்றைக்குள்ள சிநேகம் எப்படி இருக்கிறது? ஆரம்பத்தில் ஆண்டவரோடு இருந்த சிநேகம் இன்றைக்கு இப்போ இந்த வேளையில தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற நீங்கள் இப்போ ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஆரம்பத்தில் உள்ள அந்த அன்பு இல்லை. ஆரம்ப நாட்களிலே பல நெருக்கங்கள், பல கஷ்டங்கள், பல சூழ்நிலைகள், பல வேதனைகள், பல பிரச்சனைகளுக்கு மத்தியில ஆண்டவரே 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 நீங்க தான் என்ன விடுவிக்கணும், நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்யணும், நீங்க தான் எனக்கு அதிசயம் செய்யணும், நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணவங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பா இருக்கிறீங்க? அன்பா இருந்த சீசன், அன்பா இருந்த ஒரு சீசன். இங்க அவர் சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். யார் என்னை சிநேகிக்கிறார்கள்? அவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு நீங்க சாதாரணமா இருந்தாலும் சரி, அன்றைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கும் போதும் உங்க மேல அன்பா இருந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்க மேல அன்பா தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க ஆரம்பத்தில் இருந்தது போல இப்ப இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்றைக்கு சாதாரணமாக ஒரு சாதாரண கூலி கொஞ்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கும் போது எப்படி இருந்தீங்க? இன்றைக்கு ஆண்டவர் இவ்வளவு அழகா கனப்படுத்தி வச்சிருக்கா, இப்ப எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. ஏன் உங்களுக்கு ஆண்டவர் பேசுறாரு? இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி மூலமா ஆண்டவர் கூட பேசுகிறார் சொன்னா நீங்கள் மீண்டும் அவருக்கு பிரியமாய் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதான் இயேசு இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். இயேசு இன்றும் அற்புதம் செய்ய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தவறாமல் பார்த்து வருகிறீர்கள். இது நிமித்தமாக தேவன் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்கள், ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு விஷயத்துல குறைஞ்சிருக்கேனா? அதனாலதான் பேசுறாரு. ஏதோ ஒரு காரியத்துல குறைஞ்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஜெபத்துல கம்மியா இருக்கிறீங்க. இங்க சொல்றாரு பாருங்க, என்னை சிநேகிக்கிறவர்களை பாருங்க நான் சிநேகிக்கிறேன். அப்ப சிநேகிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அவர் சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். அதிகாலையிலே, ஆரம்பத்தில் அதிகாலையில ஜெபம் பண்ணீங்க, இப்போ அதிகாலையில ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. இப்போ ரொம்ப டயர்டாகி போகுது. சிலர் சொல்லுவாங்க எனக்கு வயசாகி போச்சுது, இப்படிலாம் சொல்லுவாங்க. எங்க பாட்டி பாத்தீங்கன்னா அம்மாவுடைய அம்மா, அவங்க ரொம்ப வயசு வரை கிட்டத்தட்ட 85-90 வயசு வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த பைபிள் படிச்சு முடிச்சிருவாங்க. ஒவ்வொரு வருஷமும் அதே போல காலையில பாத்தீங்கன்னா அதிகாலையில ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வயசாகி போச்சுதே, எங்க பைபிள் வாசிக்கிறது, எங்க ஜெபம் பண்றது, ரொம்ப டயர்ட் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எங்க அம்மாவுடைய அம்மா அவங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஜெபத்துல அவங்க இருந்தாங்க. அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எங்க அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலை வேளையில அதிகாலை 4 மணி 4:30 மணிக்கு எழும்பிடுவாங்க. எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க. அது மெல்ல ஜெபம் பண்ண மாட்டாங்க, சத்தமா ஜெபம் பண்ணுவாங்க. நாங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா டோனாவூர்ல அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 4:30 எல்லாரும் பேரையும் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. பாருங்க, எங்க பேரு எங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, எங்க சொந்தக்காரங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, எங்க அம்மா கூட பிறந்தவங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, கூட பிறந்தவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, அந்த தெரு மக்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஒருத்தரையும் விட மாட்டாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு திடீர்னு முடிச்சு பார்ப்பேன், சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. அம்மா சத்தம் போடாங்க, ஏமா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அம்மா
உடனே எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, திருப்பி கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிருவாங்க. ஆனா அதுக்கு பிறகு தூங்கிட்டான்னு பார்த்தா திரும்பி சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால ஜெபிக்காமல் இருக்கவே முடியல. உண்மையிலே அருமையானவர்களே, அப்படி அவர்கள் அதிகாலையில ஜெபித்த அந்த ஜெபத்தின் நிமித்தமாக ஆண்டவருக்கும் எங்க அம்மாவுக்கும் இருந்த அன்பு, ஆண்டவருக்கும் எங்க பாட்டிக்கு இருந்த அன்பு, ஆண்டவருக்கும் இன்றைக்கு உங்களுக்கும் இருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்க. அந்த அன்பின் நிமித்தமாக அவர்கள் ஜெபித்தது நிமித்தமாக எங்க பாட்டி அவங்க ஜெபித்ததுனால இன்றைக்கு அவங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மாமா, எங்களுடைய அத்தை, என்னுடைய குடும்பம், எங்க அம்மா கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்க அம்மா கூட பிறந்தவங்க 3 மாமா, ஒரு சித்தி, ஆனா இவங்க 5 பேர். அப்போ எங்க பாட்டி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என் 5 பிள்ளைகளையும் உங்களுடைய 5 காயத்துக்குள்ள மறைத்து கொள்ளுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கு அப்படி ஜெபம் பண்ணனால இன்னைக்கு எங்க அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்களே இறந்துட்டாங்க. அவங்க பிள்ளைகள் ஒரே ஒரு மாமா மட்டும் இருக்காங்க. அவங்க பிள்ளைகள் பாத்தீங்கன்னா எல்லாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? அன்றைக்கு அவங்க ஜெபம் பண்ண ஜெபம். அருமையானவர்களே, நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தமாக நமக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கும் ஆசீர்வாதம், குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். ஆனால் ஜெபத்துல மட்டும் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? விட்டுறவே கூடாது. எங்க பாட்டி அன்றைக்கு ஜெபித்த ஜெபம், எங்களுடைய அம்மா கூட பிறந்த இன்னைக்கு ஒரு மாமா இருக்கிறாங்க, சின்ன மாமா இருக்காங்க, அவங்க பிள்ளைகள், பெரிய மாமா பிள்ளைகள், அதே போல நாங்க இன்னைக்கு எங்க சித்தி பிள்ளைகள் எல்லாருமே எப்படி இருக்காங்க தெரியுமா? நல்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். காரணம் அன்றைக்கு ஜெபித்த ஜெபம். அதே போல எங்க அம்மா ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு என்னையும் கர்த்தர் ஊழியத்துல வச்சிருக்கிறாரு. அதே போல என் தங்கச்சி பாத்தீங்கன்னா அவ இன்றைக்கும் டோனாவூருக்கு மாவடி நடுவில் புதூருங்கிற இடத்துல இருக்காங்க. மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா கிருபை இல்லம். இன்னைக்கு அவ்வளவு நல்லா இருக்கிறா. அவங்களுடைய குடும்பம், இந்த பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்க. காரணம் என்ன? அன்றைக்கு ஜெபம் பண்ண ஜெபம். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபமானது உங்களுக்கும், உங்க கூட பிறந்தவர்களுக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், எல்லாரும் உங்க பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அந்த அன்பை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? விட்டு விடக்கூடாது. துபாயில இருந்து ஒரு அம்மா பேசுவாங்க எனக்கு போன்ல, ஐயா எனக்கு 94 வயசு ஆகுதுயா, 94 வயசு ஆகுது, எனக்கு கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் வடியுது, அப்பப்ப கண்ணு உறுத்தலா இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, எனக்கு பைபிள் படிக்க முடியலையா. 94 வயசு. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு பைபிள் படிக்க முடியல, ஆனா காலையில எப்படியா ஜெபம் பண்ணிடுவேன் ஐயா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். துபாயில இருக்கிற ஒரு அம்மா சொல்றாங்க, உங்களுக்காக, அந்த நம்பிக்கை டிவிக்காக, நீங்க டிவில பேசுற எல்லா டிவிக்காக, யூடியூபுக்கு, எல்லா காரியங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொன்னாங்க. உண்மையிலே அந்த அம்மா சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க எங்க இருக்காங்க? துபாயில இருக்காங்க. நான் நேரில் பார்த்தது கிடையாது, ஆனா அவங்க டிவியில பாக்குறாங்க, பார்த்து அவங்க சொல்றாங்க. அப்போ இப்படி ஜெபிக்கிற தாய்மார் இருக்க நிமித்தமாக இன்றைக்கு அவர்களே அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். அதே போலதான் இன்றைக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு ஆரம்பித்த அந்த ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கு வரைக்கும் அந்த அன்பு இருக்கிறா, அந்த ஜெபம் இருக்கிறா, அந்த வேதவாசிப்பு இருக்கிறா, அந்த ஆலயத்துக்கு போகிறது கரெக்டா போய் கொண்டிருக்கிறீங்களா? அல்லது இப்போ என்னால முன்னால மாதிரி செய்ய முடியல நினைக்கிறீங்களா? முன்னால மாதிரி என்னால ஜெபிக்க முடியல. உங்களால ஒருவேளை முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியும். முந்தி முழங்கால் ஜெபம் பண்ணீங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியல. நீங்க நினைக்கலாம் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியல, முன்னால முழங்கால்ல நிப்பேன், பரவாயில்ல, இப்ப முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியல. அப்ப என்ன செய்றீங்க? நீங்க உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணுங்க, உட்கார்ந்துட்டு முடியல படுத்துட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆனா எப்படியா ஜெபம் பண்ணுங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அவரை சிநேகிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சிநேகிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறார். அதிகாலையிலே யாரை ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் நிச்சயமாகவே ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவர்கள் கண்டடைவார்கள். நீங்க இந்த ஜெபத்தை நீங்கள் செய்து பாருங்க. நீங்க இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியும் ஜெபத்தை ஆரம்பித்து விடுங்க. நாளை காலையில் அதிகாலையில ஜெபம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஜெபத்திற்கு உங்களுக்கு பதில் வரும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லா வகையிலும் நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? நன்றாக நல்ல ஆசீர்வாதமாக நீங்க இருப்பீங்க. அதற்காக தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமாயிருக்கும்படி உனக்காக வேண்டுகிறேன் என்று சத்தியத்தின்படி நடக்கிற காயுவுக்கு சொன்ன அந்த வாழ்த்துதல் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தில் நடக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்காக அவர் பேசுகிறார். இன்னொரு வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்பிக்கிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமா வாழ்வது போல ஆத்துமா வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமா அப்பதான் வாழும், ஆத்துமா அப்பதான் செழிப்பா இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வேளையில எந்த காரியத்தை நம்பி இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிறீர்களோ, நீங்கள் நம்புகிற காரியங்கள் உங்களுக்கு அது வரும். ஆனா ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். 145 சங்கீதம் 18 வசனத்தை வாசி கேட்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பாருங்க, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படின்னு ஆண்டு சொல்ற. இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? பக்கத்தில் இருக்கிறாருங்க. சொல்லிட்டு திருப்பி சொல்றார், உண்மையாய். அப்ப கூப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க, உண்மையாய் கூப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூப்பிடுறீங்களா? உண்மையாய் கூப்பிடுறீங்களா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்க பக்கத்துல அவர் இருக்கிறாருங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், நீங்க உண்மையாய் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது அவர் உங்களுடைய சமீபத்தில் இருக்கிறார். அப்படியே எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த அருமையான வேளைகளை இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருந்து இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நீங்க அப்படியே கண்களை மூடி ஆமென் என்னோடு கூட சேர்ந்து நீங்க ஜெபிங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய மன வருத்தங்கள் எது இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு சத்துருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசு இன்றைக்கே அவர் மாற்றப் போகிறார். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to Jesus. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது தொலைக்காட்சி முன்பதாக ஆண்டவரே, இந்த யூடியூப் முன்பதாக நாம் கர்த்தாவே இந்த வேளையில முழங்கால நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அற்புத வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அற்புத வல்லமையுடைய பிள்ளைகள் மேல் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேங்க. தாவே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வியாதி மாறும்படியாக ஜெபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தினால். ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. என்ன பிரச்சனையில என்ன வியாதியில இருக்காங்களோ அந்த வியாதியை இன்றைக்கு அவர்களை விட்டு மாற்றும்படியாக ஜெபிக்கிறேங்க. தாவே ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தில் சோர்வுல இருக்கிற பிள்ளைகளுடைய சோர்வுகள் மாறட்டும். ஆண்டவரே மன கவலைகள் மாறட்டும். ஆண்டவரே பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே குடும்பத்தில் அடிக்கடி காணப்படுற பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே சாத்தானுடைய கிரியைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகள் வெற்றி பெறும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் நிச்சயமா எங்கள் தேவன் அற்புதம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நாம மையப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தொலைக்காட்சியில் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கேட்டு தேவன் உங்களுக்கு நன்மை செய்திருப்பாரே ஆனால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்குமே ஆனால் எங்களுடைய ஜெப மையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீங்கன்னு சொன்னால் தொடர்பு கொண்டு அவரோடு பேசலாம். அவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற காரில் உடனே எனக்கு சொல்லுவாங்க. நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் நாங்கள் சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் வைத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்கு மெயில் மூலமாக நீங்கள் அனுப்பலாம் அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம், அல்லது மெசேஜ் மூலமாக நீங்கள் அனுப்பினீங்க சொன்னால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர்.
ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுப்பதில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலோ ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாத மகனே மகளே என்று உன்னை அழைத்தீர். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569544983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmt tvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.